17ஆம் விதி, கீப் அதர்ஸ் இன் சஸ்பெண்டட் டெரர். கல்டிவேட் அண்ட் ஏர் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டி. எப்போவுமே நம்மளை சார்ந்துள்ள மனிதர்கள் நம் மீது ஒரு பயத்தோடு இருக்கும்படியே வச்சுருக்கணும். நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு அவங்களால உத்தேசிக்கவே முடியாத அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள் அன்பிரடிக்டபிளாக இருக்கணும். 18ஆம் விதி, டு நாட் பில்ட் ஃபோர்ட்ரஸஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஐசோலேஷன் இஸ் டேஞ்சரஸ். நம்மளை பாதுகாத்துக்கொள்கிறோன்ற பேரில் நம்மளை தனிமைப்படுத்தி நம்மளை சுற்றி ஒரு சுவர் எழுப்பிக்கிறதுன்றது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி. ஏன்னா எதிரிக்கு ஈஸியான டார்கெட் ஆகிடுவோம். கூட்டத்தோடு இருக்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு. அதே சமயம் கூட்டத்தோடு இருக்கும்போது தனிமைப்படுத்திக்கிறதுன்றது ஆபத்தை விளைவிக்கும். ஆனால் தனித்துவமாக இருக்குதுன்றது அதிகாரத்துக்கு மிக மிக அவசியம். 19ஆம் விதி, நோ ஹூ யூ ஆர் டீலிங் வித், டு நாட் அஃபெண்ட் த ராங் பர்சன். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பலம் பலவீனம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்மளோட பலமானவங்களோட போட்டி போட்டு நம்ம பகையை சம்பாரிச்சிக்கவும் வேணாம், நம்மளோட பலவீனமானவர்களோட போட்டி போட்டு நேர விரயம் பண்ணி நம்மளோட தகுதியை தாழ்த்திக்கவும் வேண்டாம். 20ஆம் விதி, டு நாட் கமிட் டு எனி ஒன். எப்போவுமே யாரோடையுமே சேராமல், எந்த ஒரு கருத்தோடையுமே சேராமல் நம்ம நியூட்ரலாக இருக்குதுன்றது அதிகாரத்துக்கு மிக மிக அவசியம். அப்போ தான் நம்மளால் ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும். தேவையான நேரத்துக்கு தேவையான வழிகளை தேர்ந்தெடுத்து ஃப்ளெக்சிபிளாக ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இந்த தன்மை நியூட்ரலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சி.